பிரைஸ் தி லார்ட். தேவன் ஒரு விசை சொல்லி இருக்கிற காரியத்தை இரண்டாம் விசை பார்த்து திருத்துகிறவர் அல்லவே. யோபு 33 அதிகாரம் 14 ஆமேன். ஆமாங்க, இந்த வசனத்தின் மூலமா ஏசப்பா இன்னைக்கு நம்மளுக்கு என்ன சொல்ல வரார் அப்படின்னா, தேவன் நம்மளுக்கு ஒரு காரியத்தை நியமித்திருப்பார், இது உனக்கு நடக்கும்னு சொல்லி இருப்பாருங்க. ஆனா அது நடக்கிற காலத்துக்குள்ள நம்மளுக்கு எதிர்மாறான காரியங்கள் நிறைய நடக்கும். அதுக்குரிய காரணத்தை கர்த்தர் நம்மளுக்கு சொல்லாமலே இருப்பாரு. நம்மளும் கர்த்தர் இது நம்மளுக்கு சொல்லலையே, இந்த காரியம் நம்மளுக்கு நடக்கும்னு சொல்லலையே, வேற விதமா தானே சொல்லியிருக்காரு அப்படின்னு நம்ம சந்தேகத்தோட இருப்போங்க. இது நடக்குமா நடக்காதா, உண்மையிலே தேவன் தான் எனக்கு அந்த காரியத்தை சொல்லியிருக்காரா அப்படின்னு குழப்பத்துல இருந்தீங்கன்னா, கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு என்ன சொல்றார் அப்படின்னா, எந்த குழப்பமும் வேணாம், நான் ஒரு தடவை சொன்னா அது சொன்னதுதான், அதை மாத்தி திருத்துகிறதற்கு நான் மனுஷன் இல்லை அப்படின்னு சொல்றாருங்க. ஸோ கர்த்தர் சொன்ன வார்த்தையை கடைசி வரைக்கும் பிடித்து கொள்ளுங்க. கர்த்தர் சொன்னதை செய்வாருங்க. இந்த வார்த்தையின் மூலமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.